ஏமாந்துட்டனே இவகிட்ட. டேய் நீ எப்படா வர? நம்ம ரமேஷ் ராகேஷ் எல்லாம் வந்துட்டாங்க. சஞ்சய் ஒரு நிமிஷம் இங்க வா. வாங்க. டேய் நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மச்சான் ரூம்லாம் எப்படி இருக்கு? உங்க நித்யாவுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கா இல்ல வேற ஏதாவது லவ் இருக்கான்னு கேட்டப்ப என்ன சொன்ன? சொல்றா கேக்குறேன்ல. அதான் அன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. இப்ப எதுக்கு அதெல்லாம்? திரும்பவும் போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா ராஸ்கல்? கொன்றுவண்டா உன்ன. என்னை பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி இருக்கா? எவ்வளவு ஜென்யூனா உன்கிட்ட கேட்டேன். இங்க பாரு மொட்டைக்கடுதாசி, உன் தங்கச்சிக்கும் அவ கூட வேலை பார்க்குற பாபுவுக்கும் லவ்வா. என்ன நீங்க சுத்த ஸ்டூபிடா இருக்கீங்க? ஊர் பேர் தெரியாதவன் போற மொட்டை கடுதாசிக்கலாம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. தங்கச்சி மாப்பிளையா போயிட்டீங்க இல்ல? யாரா ஸ்டூபிட்? ஆமா, எனக்கும் பாபுவுக்கும் லவ் இருந்துச்சுன்னு உன் தங்கச்சியே ஒத்துக்கிட்டாடா. நீ என்ன ஸ்டூபிட்ங்கறியா ராஸ்கல்? கொன்று வேண்டாம் உன்ன. எங்கடா உங்க அப்ப? முதல்ல அவனை கூட்டிட்டு வா. நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். சுபாஷ் நீங்க ஏதோ கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் பேசாதடா, போயிடு. கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன்டா. போடா. என்ன சுபாஷ் இந்த நேரத்துல? போடா சுபாஷ் போடாங்கறல. ப்ளீஸ். நல்ல வேலை சுபாஷ் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கேன்னு தப்பா நினைக்காம உண்மையானு மட்டும் கேட்டுட்டு சரி விடு இனிமே இதை பத்தி பேச வேணான்னு சொல்லிட்டாரு. சரி விடு, அவர் தான் உன்னை பத்தி தப்பா நினைக்கலல்ல. ரிலாக்ஸ்டா இரு. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி உங்களுக்கு மேல ரூம் இருக்கு, அங்க போயிருங்க. ஒரு நிமிஷங்க வா. என்னப்பா அப்பா எங்கம்மா? அவருக்கு தெரிஞ்சவருக்கு ஹோட்டல்ல ரூம் இல்லன்னு சொல்லிட்டாங்களா. அவர் முக்கியமான ஆளு, நானே போய் பாத்துட்டு வரேன்னு இவர் போயிருக்காரு. எதுக்குமா இதுக்கெல்லாம் போய்கிட்டு அவசரம் புரியாம? என்னடா நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா. என்னடா ஆச்சு? ஒரு நிமிஷம் இருமா. டேய் சஞ்சய். அப்பா எங்க பாருக்கீங்க? உடனே சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருப்பா, வாங்கப்பா சீக்கிரம். சரி வேற ஏதாச்சும் வேணுமா உனக்கு? இல்ல நான் பெரியம்மாக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நானும் கிளம்புறேன். காலைல சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பாய். இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? அதான் பழசெல்லாம் மறந்துடலான்னு நித்யா தெளிவா சொன்னதா சொல்றல்ல. என்னடா பேசுற நீ? நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்னு உங்களுக்கே தெரியும்ல. கல்யாணம் பண்ணிக்க போறவளை தவிர வேற யார்கிட்டயும் எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு இருந்தல்ல. ரொம்ப ஈஸியா சொல்றாடா நான் பாபு லவ் பண்ணேன்னு. ஆத்திரத்தை வெளியே காட்டாம இப்ப வேணா பாபு வர வச்சு பேசுவான்னு கேட்டா அது எப்படி பாசிபிள்னு கேக்குறா. அப்ப பாசிபிள் இருந்தா ஓகேவா? இவளையெல்லாம் எப்படா நம்பி வீட்டுல விட்டுட்டு போறது? அது மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப மர்மமா பிஹேவ் பண்றாங்க. எனக்கு என்னமோ இவ மனசை மட்டும்தான் அவங்கிட்ட கொடுத்தாளா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னு தெரியலடா. டேய் ஏன்டா இப்ப தேவையில்லாத விஷயம்லாம் பேசுற? அப்போ இப்பவே அவங்களை கூப்பிட்டு கல்யாணத்தை டிராப் பண்ணிடலாம்ல. என்ன டிராப் பண்றதா? என்ன விளையாடுறியா? விடிஞ்சா கல்யாணம், காலையில மினிஸ்டர் மேயர்னு பெரிய பெரிய விஐபி எல்லாருமே வராங்க. அசிங்கல்ல? இப்ப என்னதானா பண்ணுங்கற? கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். நாளைக்கு சாயந்தரமே தாலியை கழட்டிட்டு அவளை தெருவுல துரத்திடுறா இல்லையான்னு பாரு. பாபுவோட வாழ்றதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கறவட்ட எப்படா வாழ முடியும்? கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் இருக்கடா அவளுக்கு.
பேசுனது எனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. அவனுக்கு என்ன பண்றான் பாரு. என்னங்க ஆச்சு? என்கிட்ட சொல்லுங்களேன். டேய் எங்கடா நித்யாவை காணோம்? நித்யா நித்யா அப்பா நித்யாவை காணும்பா. ஐயோ, என்னங்க நான் அப்பவே இவங்கிட்ட கேட்டேங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லாம மென்ன முழுங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்களா அவ எங்கேயோ போயிட்டா. என்னங்க ஒருவேளை ஓடி போயிருப்பாளா? இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா என்னங்க ஆறுது? ஏய் பதறாதடி. நீயே ஊரை குட்டி காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. சும்மா இரு. ஏய் அவளுக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. சீக்கிரம். அப்பா கட் பண்றப்பா. போச்சு கட் பண்றாளா? எல்லாமே போச்சு. அப்பவே நான் தடத்தலையும் அடிச்சுக்கிட்டேன். அவ பேச்சுவார்த்தை சரியில்லைங்க. ஏன் வாய் அடிச்சிங்கன்னு இப்ப இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. துரை, இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணு எங்க? அது நித்யா இப்பதான் அவ ஃப்ரெண்ட பார்த்து. ஹலோ, நடிச்சதெல்லாம் போதும். என்ன உங்க பொண்ணு ஓடியே போயிட்டாளா? டேய் என்னடா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியுமா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அப்பா நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க. கல்யாணம் எல்லாம் நடக்கும். நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். அக்கா இவங்களை கூட்டிட்டு போங்க. போங்க. மாப்ள நான் நடந்ததை சொல்றேன். நாங்க எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. இப்பதான் எங்களுக்கே இந்த விஷயம். இப்போ உங்க விளக்க வெங்காயம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்க பொண்ணு இப்ப வந்தாகணும். உங்க பொண்ணு எவனையோ பிடிச்சிருக்குன்னு போயிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பிடிக்கலன்னு போயிட்டான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? காலையில சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கல. உங்க யாரையுமே நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாப்ள அது என்னடா என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. அது எப்படி நம்ம வீட்டு பொண்ணு இன்னொருத்த தூக்கிட்டு போக தைரியம் வரும்? அவ்வளவு பெரிய ஆளா அவன்? வாங்க என்னன்னு போய் பாத்துருவோம். உங்க பொண்ணோட வர வேண்டியது எங்க பொறுப்புனே. தம்பி அந்த பையன் வீடு தெரியுமா? தெரியுண்ணே. அண்ணே வாங்கனே போவோம். தம்பி எப்படியாவது என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. உங்களுக்கு பொண்ணு நல்ல கண்ணை தொடக்கா. அவன் குடும்பத்துல இருக்கிற தூக்கி போட்டு 4 மிதி மிச்சன்னு வைய. நம்ம பிள்ளைய தன்னால கொண்டு வந்து விட்டு போவானுங்க. வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே. நீ வாப்பா. பதறாதீங்கண்ணே வாங்கண்ணே. என்னன்னு போய் அவனை உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். நடராஜங்கடா. டேய் நடராஜ் இங்க வாப்பா. என்ன சித்தப்பா? வாடா. என்ன எதுன்னு கேள்வி கேட்டுட்டு. சீக்கிரம் வண்டிடுறா. நித்யாவோட ஃப்ரெண்ட் போறாப்பா. அவளை பிடிச்சா தெரிஞ்சிரும். டிரைவர் வண்டி அப்படி ஓரங்கட்டு. ஓரமா லெஃப்ட்ல நிறுத்து. பின்னாடி வந்துட்டு இருக்கு. இங்கே அப்படி நிக்க. ஏமா நித்யாவை பாத்தியமா? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? மண்டபத்துல தான் இருந்தா. இல்லம்மா இப்ப அவ அங்க இல்ல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அங்கிள் என்கிட்ட எதுவும் சொல்லலையா அங்கிள்? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லதா பேசிட்டு இருந்தா. ஏய் உண்மையை சொல்லு. நித்யா இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும். சும்மா மழுப்பாத. ஹலோ யாருங்க நீங்க? அங்கிள் நான் தான் சொல்றேனே அங்கிள். இல்லம்மா இப்போ அவன் மண்டபத்தை விட்டு போயிட்டான். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. அங்கிள் அவளுக்கு ஒரு சங்கடம் வந்தது உண்மைதான். ஆனா அது ஈஸியா சால்வ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்றமா? சுபாஷுக்கு ஒரு லெட்டர் வந்து அவர் நித்யா கூட வேலை பார்க்குற பாபுவை பத்தி விசாரிச்சிருக்காரு. இவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லிருக்கா.
அவரும் நல்ல விதமா ஓகே சரின்னு சொல்லி பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்ப அவ அங்க இல்லைன்னா என்னன்னு புரியலையே அங்கிள் எனக்கு. சரிம்மா, நித்யா அந்த பாபுங்கிறவனை லவ் பண்ணலாம்? ஆமா அங்கிள். சரி நித்யாவும் சரி, இதனால உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பேசிதான் பிரிஞ்சாங்க. ஆனா இப்போ கல்யாணம் பிடிக்காம போயிருக்கானா அது ஏன் தெரியலையா அங்கிள்? அண்ணே லேட் பண்ண நமக்கு தானே கஷ்டம். வாங்க பையன் வீட்டுக்கு போயிடலாம். சரி வாங்க போலாம். சரி. சரிம்மா. சரி அங்கிள். ஏற்பா. ஐயோ வளரட்டோமோ? அது என்னன்னே தெரியலக்கா, ஒரே படபடப்பா இருக்கு. என்னடி இது, பொழுது விடிஞ்சா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்படி சொல்ற? ஏ லூசு, அந்த பையன் வந்து பாத்துட்டு போனதுல இருந்து போன்ல பேசிட்டு தானே இருக்க. அப்புறம் என்ன இப்ப படபட? என்ன நீங்க காலையில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாமா? போய் தூங்குங்க போங்க. போய் பாரு. பெல்லுடா. பாபு வந்துட்டான் போல இருக்கு. சொல்லுங்க. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா ரூமுக்குள்ள போயிடுங்க. டேய் இவங்க ரூமுக்குள்ள போட்டு மரியாதையா சொல்லு. என் பொண்ண உன் புள்ள எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் சொல்லு. யோ எனக்கு எதுவும் தெரியாதியா? குடும்ப நடத்துற வீட்டுல வந்து காட்டா பண்ணிட்டு வச்சிருக்கிறது ஒரு புள்ள, நீ நடத்துறதுக்கு பேர் குடும்பமையா? அயோக்கிய ராஸ்கல் எங்கடா அவன்? சொல்லு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, என் புள்ள எதுவும் பண்ணிருக்க மாட்டாயா. இப்ப கூட 7 மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு இப்பதான் போறேன். இப்ப அவன் எங்கடா இருக்கான் அத சொல்றா. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியும். ஏய் அவன் இங்க வந்தாகணும் சொல்லு. டேய் சொல்றா. டேய் இப்ப அவனை நீ வர வைக்கிற, உன் கண்ணு முன்னாடியே உன் ரூம்ல இருக்கிற மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவாடா. சொல்றா. பதில் சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாதியா. இந்த ஆளுகிட்ட என்னப்பா பேச்சு? சொல்றா. உனக்கு தெரியாதுல? தெரியாதியா? உன் பையன் எங்க போனான்னு தெரியாதுல? போன் எடு. எடுடா உன் போன் எடு. உன் பையனுக்கு போனை போடு. போடுற உன் பையனுக்கு போனை போடு. போட்டு இப்ப வர சொல்றா. டேய் அவரை விடுங்கடா, கதவை திறக்கடா. இருடா, போன் வந்திருக்க. சொல்லுங்கப்பா. டேய் எங்கடா இருக்க நீ? நீங்க தானப்பா சுந்தர மாமா பாத்துட்டு வர சொன்னீங்க. அதான் நானும் மோகனும் போயிட்டு வந்துட்டு டேய் அந்த துறை ஆடுகளோட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்கடா. நீ என்னமா அவரோட பொண்ண கூட்டிட்டு ஓடிட்டேன்னு சொல்றாங்கடா. என்னப்பா வளறீங்க? டேய் அப்படி சொல்லி தாண்டா என்ன அடிக்கிறாங்க. உங்க அம்மாவையும் அக்காவையும் ரூமுக்குள்ள வச்சு போட்டிட்டாங்கடா. கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கடா. நீங்க முதல்ல அவங்க கிட்ட போனை கொடுங்க. யோ என் பையன் பேசுறானா? பேசியா? அவன் மேல தப்பலனா முதல்ல அவனுக்கு வர சொல்றா. சொல்லு. டேய் போனை வாங்க மாட்டேங்கிறாங்கடா. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் இப்ப உடனே அங்க வரேன். என்னடா ஆச்சு? டேய் முதல்ல ஏறா, நான் சொல்றேன். அதான் என் பையன் வந்துகிட்டு இருக்கான்ல, ரூமை திறந்து விட சொல்லியா? டேய் முதல்ல என் பொண்ணை அவன் கூட்டிட்டு வரட்டும்டா, அப்புறம் பார்க்கலாம்.